गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நிறைய பேர் இந்த காசி யாத்திரையும் போது அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா, சார் நான் அப்பா அம்மா இருக்கிறவா காசிக்கு வரலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தாராளமாக விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு வரலாம். விஸ்வநாத க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு கோடான கோடி புண்ணியம் வேணும். 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கமாக காசி விஸ்வநாதர் இருக்கார். கால பைரவர் உன்னதமான சக்தி கொண்ட அற்புதமானவர். சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயர் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடிய சக்தி கொண்டவர். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானு. ராமமிரானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய பாபங்கள் போகிறதுன்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மை. அப்படி ராமபிரானை அயோத்தியில் போய் தரிசனம் பண்ணுறது, இப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப யூனிக்காக நடைபெறக்கூடியது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9790991004 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இன்னொரு 2 வாரத்திலிருந்து ஒரு புது முறை, அதாவது அஸ்ட்ராலஜியில் பற்றி நிறையா பேர், சார் நான் பார்த்துட்டுருக்கோம், அவங்க வெயிட்டிங்லேயே போட்டுருக்காங்க சார் அப்படின்னு. அதாவது புக் பண்ணவங்க புதுசாக கால் பண்ணுறவங்க, சார் இப்போ இல்லை சார் ரொம்ப தள்ளி கொடுக்குறாங்களே சார் அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருந்தால், அதற்கு இப்போ ஒரு புது முறையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலெலாம் நான் வரக்கூடிய எபிசோடில் நான் சொல்கிறேன். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ 18/6/2026 குரோதி வருடம் ஆனி மாதம் 4ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி மாலை 3:47 பின்பு விசாகம். இன்றைய திதி அதிகாலை 5:56 வரை ஏகாதசி பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப சக்தி உண்டு. 9ஆம் நாள், அதாவது 18. இந்த டேட்டு ரொம்ப அதி உன்னதமான சக்தி. எண் 9க்கு மிகப்பெரிய பலம் உண்டு அப்படின்னு நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கா. அதுலேயும் டெஸ்லா 369 அதில் ரொம்ப அதி உன்னதமான சக்தி உண்டு. போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு ப்ரொஃபஸர் ஒருத்தர் ரொம்ப அழகாக சில விஷயத்தை சொன்னார். அதாவது ஒரு நம்பர்ஸ்லேயே எது அதிக சக்தி கொண்டது, எது அதிகமான வேல்யூ கொண்டது அப்படின்னு கேட்கும்போது நம்ம நிறைய எண்கள்லாம் சொன்னோம். அதற்கு அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதெல்லாம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்த்துட்டோம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உரிய நாள். முருகா 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 என்ற நாமத்தை சொல்லும் பொழுது, மனமுருக வேண்டும் பொழுது நம்மளுடைய பாபங்கள் தீர்றது. திருச்செந்தூர் கடலில் ஸ்நானம் பண்ணுறாங்க, நாளிக்கடலில் ஸ்நானம் பண்ணுறாங்க. அப்படியே வெயிட் பண்ணி இருந்து மனசார கை ரெண்டையும் கூப்பி கண்ணை மூடி முருகான்னு வேண்டி அந்த முருகரை போய் தரிசனம் பண்ணின உடனே ஒரு பெரிய சக்தி. அதுவும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் அந்த குழந்தைகளை தூக்கி வச்சு அங்கே பாரு சாமியை பாரு சாமியை பாருன்னு அந்த குழந்தை இப்படி திரும்பி பார்க்குறது வாழ்நாளில் மறக்காது. இப்போ எனக்கெல்லாம் சின்ன வயசில் போன ஞாபகம் இன்னும் இருக்குது. நிறையா குழந்தைகளுக்கு அந்த முருகரை பார்த்த ஞாபகம். வளர்ந்ததுக்கப்புறம் முருகரை போய் தனியாக போய் தரிசனம் பண்ணுறது, தன்னுடைய ஃபேமிலியோடு தரிசனம் பண்ணும் பொழுது, நான் சின்ன வயசில் பார்த்த முருகர் இப்பவும் பார்த்துட்டுருக்கேன். காலங்காலமாக நம்மளுடைய மனசில் நிற்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்ட அந்த முருகப்பெருமானுடைய தரிசனம். பழனியாகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், சுவாமிமலை ஆகட்டும், திருத்தணிகை ஆகட்டும், எல்லா ஆலயங்கள்லேயும் நம்ம இதை சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் இன்றைய தினத்தில் நிறைய பக்கத்தில் இருக்கிற கோயில், ஆறுபடை வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வர, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை
இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு வார்த்தை எப்போவுமே அந்த வார்த்தைக்கு ஒரு கவனம் தேவைன்னு சொல்லுவாங்க. அது முன்னாடியாக இருந்தாலும் சரி, பின்னாடியாக இருந்தாலும் சரி. அதாவது நமக்கு என்னென்னா விரயம் ஏற்படாது, நஷ்டம் ஏற்படாது. சரி, நம்ம காசு நமக்கு நஷ்டமாகிறது அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். மற்றவாளுடைய காசை நஷ்டப்படுத்தப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ இந்த ஒர்க் ஜாபு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா மற்றவங்களுடைய கேஷை கொண்டு சில இது பண்ணிட்டு இருப்பா, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பா. அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஷேர் வாங்கி அதை நம்ம பிஸ்னஸில் பயன்படுத்தும் பொழுது அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் நம்ம ரொம்ப அளவாக அகலக்கால் வைக்காமல் பார்த்து ரொம்ப அழகாக செய்தோம்னா மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பிளானிங் கொண்டு வரணும். ஒரு பிளானிங் போட்டு அந்த பிளானிங்கில் நம்ம இயக்கம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்கள் கொண்டு வரும். இதைத்தான் நம்ம ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் சீனிவாசன் சாரும் சரி, பிகே சுந்தரம் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய நபர்கள் இதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு அது புரிய வருது. அது மாதிரி லைஃப்பில் ஒரு பெரிய பிளானிங் பண்ணிட்டோம், ஃபினான்ஷியலாகவும், அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் வைஸ் ஆகும், அடுத்தது ஃபேமிலி வைஸ் ஆகும். அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் நிறைய குழம்புற விஷயத்தில் தெளிவாக்கினீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு அதில் பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா முயற்சியும் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம என்னென்ன முடிக்கணுமோ இப்போதைக்கு அதை காரியத்தை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். நான் எப்போவுமே சொல்லுவேன், மனசில் தெளிவாக இருக்கும்போது ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். தெளிவில்லாத போது, தடங்களாகும் பொழுது, திருப்பி யோசனை இருக்கும்போது, அதில் பண்ணலாமா வேண்டாமான்ற குழப்பம் இருக்கும்போது சில காரியத்தை எடுத்து செயல்படுத்துவது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இல்லை, நீங்கள் ஜெயிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, கார் ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஹோட்டலில் மேனேஜில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கேட்ரிங் சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரயில்வே துறையில் பணி அதாவது வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் நான் டாக்டர் ஆகணும், இந்த காலேஜ் கிடைக்கணும் மனசில் வேண்டின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக காரியங்கள் ஆணுகூல்யமாகறதுக்குண்டானதாக இருக்கும். பெற்றவங்க படுற கஷ்டத்தையும் அதே சமயத்தில் சகோதர சகோதரிகள் படுற கஷ்டத்தையும் பார்த்து இனி இவாளுக்கு செலவு வைக்கப்படாது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து 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 எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு ஆணுகூல்யமாக இருந்துருக்கும். திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் திருப்பியும் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை, நம்ம என்ன இப்படி சொல்லிவிட்டோமேன்னு சொல்லிவிட்டு நீங்களே அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கு தேர்ந்தாப்பில் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. மருத்துவரை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். இல்லை மருந்துகளை வாங்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் விரயங்கள் போகக்கூடிய ஸ்கின் சம்பந்தமான உபாதை இருந்துருக்கிறவாளுக்கு கவனம் என்பது தேவை. வயசான பாட்டி தாத்தா அவா வீட்டு சொந்த பந்தங்களில் ஆரோக்கியத்திலையும் சில முயற்சிகளில், அதாவது எங்கேயாவது வெளியில் போகிறா வரா, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு மிக பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல நாள். இன்றைக்கி சாயந்தரம் 3:47 வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் தடங்கல்கள் அதுக்கப்புறம் அந்த காரியம் ஜெயிக்கும். தடங்கள்னால் என்ன, நமக்கு எதிர்த்தாப்பில் தடங்களாக கிடையாது. தடங்கள்னால் நமக்கு சாதக தடங்களாக, எஸ் அப்பா நல்ல வேலை, இது இப்படி ஆகலைன்னா எப்படி ஆயிருக்கும், என்னதான் இருந்தாலும் இது நல்லதாக போச்சு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சில பேர் இந்த நிச்சயதார்த்தம் போகிறதுக்கு முன்னாடி இல்லைங்க வேண்டாங்க தடங்கள், ஐயோ என்ன இப்படி தடங்கள் ஆகிறது, இந்த பொண்ணு ஜாதகத்தை எடுத்தாலே இப்படி தடங்கள் ஆகிறதே அப்படின்னு பொண்ணு வீட்லேயும் பையன் வீட்டில் என்ன இப்படி இந்த பையனோட ஜாதகத்தை எடுத்தாலே இப்படி தடங்கள் ஆகிறதே அப்படின்னு சொல்லி பையன் வீட்டில் இப்படி தடங்கள் ஆகிறது ரொம்ப வருத்தப்படுவா. அப்புறம் பார்த்துட்டேன்னா நல்ல வேலை பாருங்கள் இப்போ நல்லபடியாக கல்யாணம் இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி சில தடங்கள் சுப தடங்களாக போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். மத்தியானம் 3:47 வரை காலையில் சில நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பிஸ்னஸ் பற்றி பேசுகிறது, பண வரவுகளை பற்றி பேசுகிறது, நல்ல முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க,
அதே ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக நட்ஸ் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், அரிசி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டைல்ஸ் சம்மந்தமாக, மார்பிள் சம்மந்தமாக, நகை ஆபரணங்கள்லாம் எடுத்து பண்ணோம், டைமண்ட் ஜெம்ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மிகப்பெரிய நிறுவனம் ஐடி பிபிஓ போன்ற நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அதில் பெரிய சீனியர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஆணுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. நினச்ச காரியம் நடக்கும், எடுத்த காரியம் வெற்றி உண்டு. நீங்கள் சில முக்கிய விஷயங்கள்லாம் எடுத்து பகிர்ந்து கொண்டு இன்றைய தினத்தில் செயல்பட்டால் மிகப்பெரிய பலன்கள். மூத்த சகோதர சகோதரிகள் அவள் கூட அந்யோன்யமாக இருந்து சில காரியத்தை பண்ணலாம், இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி 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 கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி தம்பி தங்கை அல்லது சகோதர மூத்த சகோதர அவளுடைய நண்பர்கள் விசேஷ இதுக்கு, அதாவது இன்விடேஷன் கொடுக்கறது, ஏதேனும் கல்யாணத்துக்கு கூப்பிட்றது, இது போன்ற காரியங்களுக்கு உங்களை அழைப்புதல் கொடுப்பாங்க. அதில் ஒரு பெரிய சந்தோஷமும் கூடி வரும் இன்றைய தினத்தில். மிதுன ராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. விருப்பப்பட்டவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா மாற்றங்களுக்கு உண்டான நாள். வேலையில் ஒரு மாற்றம் பண்ணணும், ஒரு நபரை மாற்றணும், மாற்றி விடுவேன். அதே மாதிரி இந்த இடத்த மாற்றலாம், நீங்கள் மாற்றி விடுவேன். வீடு மாற்றலாம், மாற்றி விடுவேன். இடம் மாற்றி விடுவேன். இப்படி எல்லாம் மாற்றணும்னு நினச்ச விஷயங்கள் மாற்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்க, குழந்தைக்கு ஏதேனும் கிஃப்ட் வாங்குறது, குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறது, அப்படி ஒரு பெரிய சுவாரஸ்யமாக எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விவிஐபி அவங்களுக்கு டக்குன்னு பார்த்துட்டேன்னா குழந்தை உடனே ஒரு தடவை எடுத்து டமார்னு ஃபோன் பண்ணிட்டோம். ஃபோன் பண்ண உடனே ஃபோன் போயிடுது. ஃபோன் போனோடனே நானும் என்னடா அது ஃபோன் பேசிட்டு இருக்கா பார்த்தா, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க குழந்தை மழலை சின்ன அந்த பாஷையில் பேசிட்டேன். நான் ஃபோனை வாங்கி சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் அவங்கக்கிட்ட சொல்லலை, குழந்தை தானே பேசிட்டு திருப்பி கொடுங்க ஃபோனுன்ட்டாங்க. உட்காந்து அது திருப்பி ஃபோனை பேச. இந்த மாதிரி இன்றைக்கி யார் ஃபோனை யார்ட்டையாக கொடுத்தா டக்குன்னு அவள் டயல் பண்ணி அச்சுச்சோ டயல் படுத்து, நீங்களே சில டயத்தில் இந்த டயல் பண்ணி போய்விடும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் அப்படி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ராசி பலனில் இதெல்லாம் சொல்கிறீங்களா சார்? ராசி பலனில் ஃபோன் விஷயங்கள்லாம் எஸ், ஏன்னா புதன் சார்ந்த இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. அதேமாதிரி லேப்டாப் வாங்கிறது, இன்றைக்கி ஏதேனும் கேஜெட்ஸ் வாங்கிறது, ஏதேனும் ஒரு பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டுறது, சில முக்கியமான விஷயங்கள் ஏதேனும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய தினமாக இருந்து கொண்டிருக்கும். யாருக்கேனும் சில உடல் நலம் சரியில்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறது, இன்றைக்கி எப்படி இருக்கா, பரவாயில்லையா, முந்தியோட ஏனும் ஆல்ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் விசாரிப்பேன். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு உண்டான டிக்கெட் புக்கிங், சில காரியங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி நண்பர்களே. கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும். தடங்களாகும் காரிய சக்ஸஸ் ஆகும். ரெண்டுமே இன்றைய தினத்தில் இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை ஆட்கள் மூலமாக இருந்த சில யார் இதில் ஸ்பை யார், ஓ இவாதானா, நம்ம கூடவே இருந்து கூடவே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே நெய்ஸாக சொல்லிடுறது அப்படின்னு சிலதெல்லாம் யாருங்கிறது தெரிய வரும். மறைமுக நேர்முக எதிரி யாருன்னு தெரிய வரும். யாருக்கு ஃபோன் பேசிகிட்டே இருக்கா, இப்படி அம்மா அப்பா குழந்தைகளை பார்த்து சந்தேகப்படுவா, கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகப்படுவா, இப்படி ஃபோன் பேசிகிட்டே இருக்கல. ஒரு ஹாஸ்டலில் இருக்க, என்ன ஃபோன் பேசிகிட்டே இருக்கானே இந்த பையன், என்ன பார்த்தா பெட்ஷீட் போத்தின்ட்டுலாம் பேசுகிறான், இப்படி கூட இருக்கிறவா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நிறைய மனசில் போட்டு யோசிப்பேன். அவள் தெரியாதவாளாக இருந்தால் நமக்கு என்ன, தெரிஞ்சவா இல்லையா, அது மாதிரி சொந்த பந்தம் இல்லையா, அதனால் அதை பற்றி ஆராய்ச்சிகள்லாம் இன்றைய தினத்தில், சந்தேக ஆராய்ச்சி இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு போகும். சந்தேக நிர்ணயம் பண்ணுறதுக்கு உண்டான தினம் இது, இப்படி தான் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடு, துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு, பைரவ வழிபாடெல்லாம் பண்ணுறவாளுக்கு ஒரு பெரும் அதிசயங்கள், திடீர் ஒரு நிமித்தம் போல் மனசில் தோன்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தெரியாத நபர்கள்ட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது.
கடகராசி நேயர்கள் காஸ்ட்லியான பொருட்களை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய கூட்டம் அலைமோதக்கூடிய இடங்களில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறத தவிர்த்துக்கணும். கடகராசி நண்பர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சில காரியங்களில் கவனம் அப்படின்னு சொல்லலாம். இதை செய்யும்பொழுது கவனம், ரொம்ப அவசரப்படக்கூடாது. நம்ம யதார்த்தமாக யோசிக்கணும், யோசித்து பேசணும், பேசினதுக்கப்புறம் யோசிக்கப்படாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணவன் மனைவிக்குள்ளே யதார்த்தமாக பேசும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள். நீங்கள் எதுக்கு என் ஃபேமிலியை பற்றி சொன்னீங்க, அவளை பற்றி நீங்கள் ஏன் சொன்னீங்க, அவள் சொல்கிறத கேட்டுக்கலாம். பதில் சொல்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்றைய தினத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது ஒரே பொருளை 5 தடவை ஆர்டர் பண்ணிடுவோம். அச்சோ நான் சொல்லவே இல்லை, இது எப்படி வந்தது, இல்லை மேடம் திருப்பியெல்லாம் கொடுக்க முடியாது மேடம், அது எப்படிப்பா திருப்பி கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன 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 பிட்டான விவகாரங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு இன்றைய தினத்தில் சின்ன வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சில் கவனம் தேவை. செல்ஃபோனில் கோவப்பட்டு பேசுகிற, அவசரப்பட்டு பேசுகிற, டக்குன்னு வார்த்தையை விட்டுறது. ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், தம்பி தங்கையாகட்டும், அவங்கக்கிட்ட கவனமாக இருக்குது. வயசான வாட்டை அவள் பண்ணுறதுனால சில எதையும் ஒரு கொலாப்ஸ் பண்ணுறதுனால ஒரு கோபத்தில் பேசிடுவேன். பேசினதுக்கப்புறம் அவள் ரொம்ப வருத்தப்பட்டு வச்சா தெரியாமல் பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டுருக்கும் வழக்கு. அதே சமயத்தில் யாரேனும் மேலே ஒரு இவா தப்பு, இவாளை போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 1க்கு 100 முறை யோசித்து நிரந்தரம், இது நிரந்தரம் இல்லை தற்காலிகன்றதை பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை பற்றி பேச வேண்டாம் இன்றைய தினம். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அமோகமான காரியங்கள் வெற்றி இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர, அப்போது அந்த குழந்தை நான் சொல்கிற மாதிரியே பார்த்துட்டேன்னா, சிம்ம ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே அப்படின்னு முன்னாடி வந்து நான் பேசுகிற மாதிரியே பேசி காமிச்சது. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பரவாயில்ல, இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, சார் நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் அந்த ராசி நீங்கள் கரெக்டாக அதை எடுத்து முன்னாடி சொல்லுவே இல்லை, அதே மாதிரி என் குழந்தை சொல்லுவேன் சார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அப்படியே முன்னாடி வந்து எடுத்து சொல்லி சொல்கிறார். அது எங்கள் ராசி. நாங்கள் எங்கே கிச்சனில் நின்றுருந்தா கூட அந்த சப்தம் கேட்டு கொடுக்குன்னு வந்துடுவோம் சார். என் குழந்தையே சொல்லிவிடுவேன், அம்மா அவன் ராசியம்மா அப்படின்னு சொல்லுவான்னு. அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமாக இருந்துட்டு. சரி, இன்றைய தினத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல காரியம் நிகழும். வேலை வாய்ப்பு கூடி வரும். ரெஃபரன்ஸ் மூலமான வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய நல்ல நாள். பணவரவுகள் உண்டா சார்? அதுதான் சார் மெயின். ஏதாவது இல்லையா? இருக்கா? இருக்குது. அப்போ பணவரவுகள் ஏற்படக்கூடிய நாள். கடன் சுமைகளை அடைச்சுடுவேன். உடலில் தோல் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. சில விஷயங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே சுழண்டுன்னு இருக்கும். அம்மா, பொண்ணு, பையன், அம்மா, 2வது குழந்தை. இப்போ பார்க்கும்போது என்னடா நம்ம ஃபேமிலியிலே இப்படி மூட்டி கொடுத்து இப்படி பண்ணி போயோ ராமாவா. அதாவது சொந்தக்கார வரப்படாது, வந்தாலே பிரச்சனையாடுறதுங்கிற மாதிரி சில நேரங்களில் சிந்திக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு தியேட்டர் வச்சுட்டுருக்கோம், கல்யாண மண்டபம் வச்சுட்டுருக்கோம், லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கோம், ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கோம், கம்பெனியில் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ வழிபாடு மன திருப்தியை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் நிறைய சமயோஜித யோசனை. இப்படி இந்த மாதிரி ஒரு பில்டிங், இதுக்கு வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படிங்கிற நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் நிறைய பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய சில தீம்ஸ் எல்லாம் இன்றைக்கி கேட்குறது. ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பிரேஷனாக திருப்பி யூடியூப்பில் அவாலேயே பார்க்குறது, திருப்பி சோஷியல் மீடியாவில் அவாலேயே பார்க்குறது. அவள் எப்படி ஜெயிச்சா, இப்படி பண்ண நம்மளும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நம்ம வந்து அடாப்ட் பண்ண, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து செயல்படுத்துறது. இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி செயல்படுத்தக்கூடிய தினம். எதிர்காலத்தில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுவேன். யாரெல்லாம் அவமானப்படுத்தினாலும் அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். நம்ம ஒரு ரூட்டில் போனால் இவள் ஒரு ரூட்டில் போகிறா, சரி நம்ம போட்ட ரூட்டு தான் சரியாக வரும்னு நினைப்பேல். அதுதான் நடக்கும் கூட. கனவுகள் பலிதமாகும். சித்தர்கள், ஞானிகள், அதே மாதிரி சில கோயில்கள்லாம் நம்பிக்கை இருக்கிறவா இன்றைக்கி நிறைய அந்த மாதிரி தியானம் யோகான்னு போயிடுவாள். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி நிறைய கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்லுவாள்.
சில பேர்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுவா, கேட்கல விட்டுடு அப்படின்னு அவள் பாட்டுக்கு சில முயற்சிகள் பண்ணக்கூடிய தினம் இன்றைய தினம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல நாள். இன்றைக்கி தினத்தில் சந்தோஷம் உண்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன், அது ஒரு ப்ளஸ் இருக்குது. சொந்த பந்தங்களை பார்ப்பேன், யார்கிட்டையாவது பேசுவேல், யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுவேல், யாருக்காவது ஒரு விஷயம் பண்ணி கொடுப்பேன். அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். சில நேரங்களில் இவாகிட்ட இருக்கிற குறைவாட்ட இருக்கிற கூடனா ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நோ 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 அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மட்டும் கொஞ்சம் கோவப்படுவேன். 30% சரி விட, அவள் சொல்கிறது ரைட்டு தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். உங்கள் பேரில் யாராவது குறை சொன்னால் பிடிக்காது, அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, ஒரு ஐடியா கொடுத்தா ஏற்றுப்பேன், அட்வைஸ் பண்ணால் நோ நோ நோன்னு அதை ரிக்ரெட் பண்ணிவிடுவேன். இன்றைய தினத்தில் நிறையா முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் படிச்சுன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி நிறைய டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்பந்தமான எஜுகேஷனல்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரும் இன்றைய தினத்தில். தனுசு ராசி நண்பர்களே, அமோகமான பலன் தரக்கூடிய தினம். ஒரு காரியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த காரியம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னா கரெக்டாக நடக்கும். எப்படி ஹவு எப்படி கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு பல பேர் கேட்பாது. அப்படி தான் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். தனுசு ராசிக்கு இத்தனை வருஷம் சரியில்லை, இத்தனை வருஷம் இப்போ தான் நன்னா இருக்குது. கடவுளுடைய அனுகிரகம் எது இந்த மாதத்துலலாம் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். திருமண காரியம் கைகூடும், கணவன் மனைவிக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சில பிரச்சனைகள்லாம் எடுத்து விவாதித்து பேசி சரி பண்ணக்கூடிய தினமாக இருந்து கொண்டு இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசாங்கத்தில் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு, உத்தியோகத்தில் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் அரசியல் இருந்துட்டுருக்க புதிய பதவிகள் கிடைக்கும். நிறைய முயற்சிகள், மிகப்பெரிய பலன், விடாமுயற்சி வெற்றி தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, நல்ல காரியங்கள் உண்டு. இத்தனை நாள் இருந்த படாத பாடு அப்பா அதுவும் போன வாரம் பரவாயில்ல இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், யதார்த்தமாக பேசிடப்படாது, தப்பாக வந்துடும். குடும்பத்துக்குள்ளே இவா ஒன்று சொல்லி அவா ஒன்று சொல்லி ரெண்டு பேர்ட்டையும் சேர்ந்து மிடில் நின்று நான் படுற பாடு எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதுமாதிரி பிரார்த்தனைகள்லாம் இருந்தால் எடுத்து நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே நினச்சிப்பில் அது ஒரு அனுகூல்யம் தர்றதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள். ஐடியில் ஜாப் பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில கடன்கள்லாம் கொடுத்து திருப்பி வரலையேன்னு எதிர்பார்த்தவாளுக்கு அதை பேசி முயற்சி பண்ணி மற்றவா மூலமாக அப்படியே நகர்த்தி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அஸ்ட்ராலஜரை பார்க்குறது, அதே சமயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவாளை குருமார்களை சந்திக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் உண்டு மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். 4-5 நாளாக இருந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் குறையும். சில விஷயங்கள்லாம் ரிலாக்ஸ்டாக எடுத்து பண்ணுவேன். யார் எது கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்குண்டான திறமைகள் படைத்தவராக இருந்துட்டு இருப்பேன். வெளியூர் தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிலதெல்லாம் நம்மளுடைய ட்ராக் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும், அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். சில தெய்வ பிரார்த்தனைகள்லாம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமானவர்கள்ட்ட உட்காந்து பேசுவேல், அது ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடிய நல்ல நாள். ஹோட்டல் வச்சுட்டுருக்கிறோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறோவா திருப்பி அது நல்லா ஓடுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு கும்பராசி நேயர்களுக்கு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கவனம் தேவை. சில விஷயங்கள்லாம் டக்குன்னு யதார்த்தமாக பேசிடப்படாது, கோபத்தில் பேசிடப்படாது. ஒரு காரியத்தை ஃபஸ்ட்டே எடுத்து சொல்லிடப்படாது. காரியம் நடந்ததுக்கப்புறம் அதை எடுத்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் கவனம் தேவை. ரேது நட்சத்திரத்துக்கு நன்னா இருந்துருக்கு. இருப்பினும் ராசிக்கு சரியில்லாத போது ஒரு 20 to 30% உங்களுக்கு இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி காலையிலையோ சாயந்தரமோ மத்தியானமோ ஏதோ ஒரு நேரத்தில் சந்திரன் விருப்பப்படுற நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகளை அப்படி தர மாதிரி கொண்டு வருவார். ஒரு 1.5 மணி நேரம் அது நம்ம விருப்பப்படுறதில்ல, சந்திரன் விருப்பப்படுறது. யாராவது அதே மாதிரி நேரம் சரியில்லாதவரை பக்கத்தில் கோர்த்து விட்டுடுவார். அதுலேயும் கவனம் என்பது தேவை. கூட இருக்கிறவாட்ட ஏதாவது டக்குன்னு நீங்கள் பேசிடுவேல், அதனால் அவள் பேசி உங்களுக்கு மனசங்கடம், இல்லை நீங்கள் பேசி அவளுக்கு மனசங்கடம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு விடுவார். அதை அப்படியே விட்டுறது. முடிஞ்சால் மன்னிப்பு கேட்டு விடுறது, முடிஞ்சால் சாரின்னு சொல்லிடுறது, இல்லைன்னா அப்பா விட்டுவிடுன்னு சொல்லிடுறது. இந்த மாதிரி விட்டு கொடுத்து அந்த போட்டியிலேருந்து தள்ளி நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதில் தப்பே கிடையாது. அது ஒரு 2-2.5 நாள் 3 நாள் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம்
ஜெயிச்சுடலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பிள்ளையாரை மட்டும் வேண்டிக்கோங்க. பிள்ளையார் படத்தை வச்சுக்கோங்க. பிள்ளையார் 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 ஆஞ்சநேய 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 இப்படி வேண்டிக்கோங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினம் மீனராசி நேயர்களுக்கு 12 ராசிக்குண்டான பிரத்யேக விசேஷ பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது வாஸ்து சாஸ்திரம். அந்த வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி படிக்கும்பொழுது பா அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஏராளமாக இருந்துட்டுருக்கு. பிஹைண்ட் வாஸ்து சாஸ்திர, அதாவது சீக்ரெட் ஆஃப் வாஸ்து சாஸ்திரம் வந்து நிறையா இருந்துட்டுருக்கு. சாஸ்திர நூட்களில் இருந்துட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன். சாஸ்திர நூட்களில் இருந்துட்டுருக்கு. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், புராதனமாக இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் வந்து அது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சில புஸ்தகங்களில் இருந்தது. அதில் வந்து எடுத்து படித்து அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய மீமாம்சையெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த வாஸ்து பூஜைக்கு ஒரு பெரிய அர்த்தங்கள் இருக்குது, வாஸ்து சாஸ்திரத்துக்கு ஒரு பெரிய அர்த்தங்கள் இருக்குது, வாஸ்து வழிபாடு பண்ணோம்னா என்னென்ன மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்துவுக்குன்னு சில கோணங்கள், அதாவது சில கோணங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகாக அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்றைக்கி அதை பற்றி கொஞ்சம் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்குறோம். யார் வாஸ்துவை வழிபடணும், வாஸ்து புருஷர் வழிபடணும். மொத்தம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூமி பூஜை பண்ணுறோம், அந்த வீட்டில் ஏதாவது பண்ணுறோம், அந்த வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், அந்த வீட்டில் வந்து இந்த பூமியை சார்ந்து எந்த விஷயம் பண்ணாலும் வாஸ்து புருஷரை வழிபடணும். பூமிக்கு உண்டான நாதர்னு சொல்லக்கூடியவர் வாஸ்து புருஷர். அந்த வாஸ்து புருஷரை பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் பூமி இருக்கிறவா, தோட்டம் இருக்கிறவா, கடை இருக்கிறவா. அப்போது நான் வாடகைக்கு இருக்கேன், நான் வந்து வாஸ்து எனக்கும் பூமி பூஜை போடணும் ஆசையாக இருக்குது, சொந்தமாக எனக்கு பூமி வேணும் ஆசையாக இருக்குது, இது வரைக்கும் கடவுள் கொடுக்க இனிமேல் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கு கூட வாஸ்து புருஷரை பிரார்த்தனை பண்ணலாம். எப்படி வாஸ்து புருஷரை பிரார்த்தனை? அவருக்குண்டான கட்டம் வேறு, அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பட் உங்களுக்கு தெரிஞ்ச கோலம் போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு பூ போன்ற ஒரு கோலம், அதில் ஒரு முக்கோணம் இருக்கணும், அவ்வளோதான். பூ போன்ற ஒரு கோலம் போட்டு அதில் ஒரு முக்கோணத்தை போட்டுருங்க. நடுவில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு வாஸ்து புருஷன் நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு வெத்தலை பாக்கு வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி வாஸ்து புருஷாய நமக வாஸ்து புருஷாய நமக புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஏதோ ஒரு புஷ்பத்தினால் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அந்த வெத்தலை பாக்கு பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த வெத்தலை பாக்கு பழத்தையும் 2 புஷ்பத்தையும் கையில் கொண்டு வந்து நேராக உங்கள் கன்னி மூலையில் ஈசான்ய மூலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் எடுத்து உள்ளே வச்சு மூடி வாஸ்து புருஷரை பார்த்து வேண்டிக்கோங்க. இது கால வேலைகளில் பண்ணோம், இல்லை மத்தியான வேலைக்குள்ளே 12 மணிக்குள்ளே பண்ணிவிட்டா ராகு காலை மகண்டம் பார்த்துட்டு பண்ணுங்களேன். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நாள் பண்ணி பாருங்கள், வியாழக்கிழமை நாள் பண்ணி பாருங்கள், ரொம்ப அதி உன்னதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வாஸ்து புருஷரில் நான் சொன்ன விதிமுறைகள், நான் சொன்ன வழிபாட்டு முறைகள். ஆனால் புராதனத்தில் சில வாஸ்து புருஷ பூஜைக்கு நிறைய பவர் உண்டு, நல்ல பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குண்டான அதை வந்து பதம்னு சொல்லுவாங்க, அந்த வாஸ்து புருஷ பதம்னு சொல்லுவாங்க. அது தனியாக இருக்குது, அதை வந்து நான் அடுத்தது நான் சொல்கிறேன். அந்த வாஸ்துவுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. அதனால் வீடு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சவாளுக்கு இந்த வழிபாட்டு முறை ரொம்ப சௌரியமாக இருக்கும். இன்றைய தினத்தில் ராசி பலன் பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.